உங்களுடைய ஜெபத்தினால பாதை தவறி போன என் வாழ்க்கைய மாத்தினீங்க, மீண்டும் கிறிஸ்துவனாய் மாத்தினீங்க. தவறுக்கு இயேசுவிடம் மன்னிப்பு கேள் என்று சொன்னீங்க. அதே இடத்துல வேலை வாங்கி தருவாருன்னு சொன்னீங்க. உங்க வாக்குப்படியே எனக்கு வேலை கிடைத்தது. இந்த முதல் மாதம் சம்பளத்தை இயேசுவுக்கு நன்றி காணிக்கையாய் கொடுக்கிறேன், வாங்கிக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என் மகனுக்காக ஏறெடுத்த உபவாச கண்ணீர் ஜெபம் வீணா போகல பாஸ்டர். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி பாஸ்டர். உங்க உபதேசத்தால தான் பாஸ்டர் அவன் போக இருந்த உலக பாதையே இப்ப மாறிடுச்சு. ஆமா பாஸ்டர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷம். என் உபதேசம் இல்ல, கர்த்தருடைய உபதேசம். அதற்கு கீழ்ப்படிந்தார் உங்க மகன். ஒரு மனமா ஜெபித்தோம், கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். உண்மைதான். காணிக்கையினாலும் பலியினாலும் கர்த்தரை பிரியப்படுத்துவதை காட்டிலும் முழு இருதயத்தை அவர் கொடுக்கும் பொழுதுதான் அவர் மிகவும் பிரியப்படுகிறார். ஆத்துமா சுத்திகரிப்புக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக தன்னையே பலியாக்கினார். நல்லது டானியல், நீ கர்த்தரை விட்டு விலகாம அவரோடு கூட இரு. அவர் மேல்மேலும் உன்னை உயர்த்துவார். நல்லது, போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரேன். வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது. நம்ம ஆண்டவர் எப்படிதான் நடந்து ஊழியம் செய்தாரோ தெரியல. நம்மளால கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல. எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். நிச்சயமா. வணக்கம் ஃபாதர். சோத்ரம் பாஸ்டர். என்ன தெரியல ஃபாதர், அதான் இன்னைக்கு நீங்க பூஜை போடுறப்ப நான் வந்தேனே. பூஜை இவரு போட்டாரா? எப்போ போட்டாரு? அதான் ஃபாதர், என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரின்னு சொல்ற நேரத்துல வந்தோமே. உங்க பேரு? ஆல்கோ. ஆல்கோவா? எப்பவும் போதையில இருப்ப போல இருக்கு. ஆமா, அந்த ஜுட்டு பேரு? கொக்கோ கோலா. கொக்கோ கோலாவா? ஆல்கோ கொக்கோ கோலா. கொஞ்சம் ஊறுகாவை எடுத்து நக்கிக்கோ. உங்க நேம்? ஜேம்ஸ் பால். ஜேம்ஸ் பால். தயிர் மோர் ஆகாம அப்படியே இரு. குறுக்க நெடுக்க வராத. வந்த அப்படியே ஆத்துக்கோ. ஃபாதர், 10 ரூபா தான் இருக்குது, பத்தாது. ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்குடா பத்தாது? எதுக்குமே பத்தாதியா. வேகமா போற நேரத்துல எதுக்கே குறுக்க வந்து கிராஸ் பண்ற? அப்புறம் பிரேக் பிடிக்காம ஏத்தி போடுவேன். ஏத்திடுவானோ? ஃபாதர், கேளுங்கள் கொடுக்கப்படுன்னு சொன்னீங்களே, இப்ப நான் கேக்குறேன், கொடுங்க ஃபாதர். அடடா, ஆண்டவரோட வார்த்தையை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றான் பாத்தீங்களா? கொடுங்க கொடுங்க ஃபாதர். இப்போ என்கிட்ட 50 ரூபாய் இருக்குது. இதை பிடிங்க, நான் ஜெபத்துக்கு போறேன், வரேன். பத்தாது. எதுக்குடா பத்தாது? ஐயோ, எதுக்குமே பத்தாது. எதுக்குடா பத்தாது? அட கடவுளே, எதுக்குமே பத்தாதியா? அடே, எதுக்குடா பத்தாது? ஓ, எதுக்குமே பத்தாதியா? எனக்கு பத்தும் குடுறா. எனக்கு பத்தாதுன்ற உனக்கு பத்துமா? போச்சா வேட்டி போச்சா. அட பாவீங்களா, என் மான மரியாதைலாம் போட்டடா. ஆடு பாக்குது, மாடு பாக்குது, எலி பாக்குது, நாய் பாக்குது, பூனை பாக்குது, நரி பாக்குது. டேய், என் வேட்டியை குடுங்கடா, என் வேட்டியை குடுங்கடா. டேய் குடுங்கடா, எல்லாரும் பாக்குறாங்கடா. வேணுமா? 200 கொடு. என்னது 200? என்னடா குடுத்து வச்ச மாதிரியே கேக்குறீங்க? குடுத்து ஆவணுமாடா? இந்தங்கடா 200, தொலைஞ்சு போங்கடா. டேய் குடுறா, என் மானம் போதுடா, வேஸ்டே குடுறா. தொலைஞ்சு போ. படுபாவி, பகல் கொள்ளையே அடிக்கிறானுங்களே. ஐயோ, அப்பவும் எதுக்கும் பத்தாது. எதுக்குடா பத்தாது? ஒண்ணு வயிற்றுக்கு பத்தாதுன்னு சொல்லு, இல்ல மருந்து மாத்திரைக்கு பத்தாதுன்னு சொல்லு. எதுக்குடா பத்தாது? மொட்டையா சொல்றியடா படுபாவி. மறுபடியும் 200 ரூபாயா?
நான் இன்னையில இருந்து வெளிய விடுறா. பத்தாது. ஐயோ எதுக்கு பத்தாது? எதுக்குடா பத்தாது? எதுக்குமே பத்தாதுடா. எதுக்குதான் பத்தாது? எதுக்குமே பத்தாதுடா. எதுக்குடா பத்தாது? ஐயோ எதுக்குமே பத்தாதுடா. எதுக்குடா பத்தாது? அடங்கு. ஐயோ, விட்டா நம்ம பேண்ட கட்டிக்கலாம். ஓடு ஓடு ஓடு. ஐயோ எதுக்குமே பத்தாது. எதுக்குமே பத்தாது. வணக்கம் ஐயா. சோத்திரம். கர்த்தருக்கு எப்படி சோத்திரம். இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அந்த சேதுராமன் குடும்பம் எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்காங்க. சூதாட்டத்தை விட்டுட்டாரா? இல்லைங்கய்யா. அவர்களை சந்தித்து புத்தி சொல்றீங்களா? பாருங்க, அடிக்கடி பார்த்து அவருக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுங்க. நல்ல மாதிரி ஆண்டவருக்குள்ள அவர் வளரட்டும், கிறிஸ்துக்குள்ள பலனடையட்டும். சரிங்கய்யா. தேவாலயம் கட்டுறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கர்த்தர் சந்தித்தாரா? செய்தாரா? இல்லைங்கய்யா. இப்போதைக்கு இஸ்ரவேல் மக்களைப் போல ஒரு வனாந்தரத்தில் கூடாரத்தை அமைத்து நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கூடாரத்தை போட வேண்டும் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஓலை கூடாரத்தை போட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் வழிவாசலை திறக்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த மக்கள் சாதாரண கிராமத்து மக்கள். ஐயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு உதவி செய்த தேவன் நிச்சயமா உங்களுக்கும் உதவி செய்வார். இந்தாங்க, இந்த உலகப் பொருளை பணமா ஆக்கி வேலையை தொடங்குங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க செய்யும் ஊழியத்துல என் பங்கு இருக்கும். வரட்டுங்களா? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். நாங்களும் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் கையின் பிரயாசங்களுக்காக கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. வாங்க. நன்றிங்க ஐயா. இந்தாங்க, இது உங்களுடைய பங்கு. ஆலயத்தை கட்டுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாங்க, பேசிட்டே போவோம். சரிங்க ஐயா. சோத்திரம். ஸ்தோத்திரங்கய்யா. உங்க வீட்டுக்காரு எப்படி இருக்கிறாரு? உடம்பு பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்கய்யா. பலமா அடிபட்டதுனால கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அப்புறம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு எங்கய்யா போவேன்? இப்போ பணத்தான் உங்களுக்கு பிரச்சனைங்களா? ஆமாங்கய்யா. கர்த்தரை நம்புங்க. அவரை முழு இருதயத்தோட வேண்டுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் வரேங்க. வாங்கய்யா. ஆஹா, இவனா? இன்னிலிருந்து வெளியூர்னு சொல்லிட்டுமே கண்டுபிடிச்சிருவானோ? ஏய், ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட். பாண்டா? ஆமா. அட குடிகார பாவி, மறுபடியும் நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேனா? குடிகார பாவியா? ஆ, நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ற ஆ. இல்ல? 400 ரூபாய் இப்ப வெட்டுற. வெட்டணுமா? ஆமா. இல்ல உன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம உருவிடுவேன். ஆ? உருவிடுவியா? என்ன பாம்பு மாதிரி படலாம் எடுக்கிற? குடிக்கிறதுனால பாவியா இருக்கிறோமா? இல்ல பாவியா இருக்கிறதுனால குடிக்கிறோமா? ரோமாவா? என்னடா என்னையும் சேர்த்துக்கிற? ஆதாமும் ஏவாளும் செஞ்ச பாவம் எல்லா மனுஷங்க மேலயும் வந்து நம்ம பாவிகளா பொறுக்கிறோம்டா. பாவியா பிறந்ததுனால குடிக்கலாம்ல? குடிச்சா குடலு வந்து செத்துருவடா. ஆ? குடிக்காதவனும் சாவுறான்ல? ஆஹா, குடிக்காரங்கிட்ட பேச்சு கொடுத்தா மீள முடியாதுங்கிறது இதானோ? டேய், நீங்க எல்லாம் குடிச்சு குடலு வெந்து லிவர் போய் கிட்னி கிழிஞ்சு வேதனைப்பட்டா தாண்டா அதுக்கப்புறமா உங்களுக்கு புத்தியே வரும். அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க தேடுவீங்க. நீ எப்படியோ குடிச்சு சாக்கடையில விழுடா. சாக்கடையில விழவா? நான் என்ன சாக்கடையில விழுறதுக்கு பண்ணியா இல்ல எரும மாடா? நீ எப்படியோ நினைச்சுக்கோ.
போ விழு. ஆஹா, ரம குலு குலு குலுன்னு இருக்கு. விஸ்கி குலு குலுன்னு இருக்கு. ஆஹா, சாக்கடையோட கலந்துருச்சுடா. குளு 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 குளு. குளு 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 குளு. குளு 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 குளு. பிரதர், அவர் சேத்துல விழுந்து கிடக்குறாரு, பார்த்துட்டு அப்படியே போய் நிற்கிறீங்களே. குலு 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 குலு. சாக்கடையோட சேர்ந்துருச்சுங்கய்யா. அவன் ஏசியில படுத்திருக்கிற மாதிரியே படுத்திருக்காயா. பாருங்கய்யா, சேத்துல பண்ணி புரண்டு படுத்திருக்கிற மாதிரியே படுத்துட்டு இருக்கான் பாருங்க ஐயா. அவனை திருத்துறதுக்கு எத்தனையோ முறை ஜெபிச்சிங்க, அவனுக்கு எவ்வளவு பிரார்த்தனை பண்ணீங்க, அவன் திருந்தல. அவன் இருக்கிற நிலைமைய பாருங்க. அவன் ஒரு சாக்கடை, அவன் சாக்கடைக்கே போய் சேர்ந்துட்டான்யா. சேத்துல விழுந்து கிடக்கிறவங்கள தூக்கி எடுப்பதுதான் கிறிஸ்தவர்கள் ஆக்கிய நம்முடைய வேலை. ஆகட்டையா, வாங்க பிடிங்க, தூக்குங்க. மறுபடியும் சேத்துல எருமாடு பொருளாம இருந்தா சரி. ஏதாவது பேசினா வேஷ்டி வேற உருவிடுவான், தூக்கி கட்டிக்குவோம். வாங்க. குளு 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 குளு. ஏந்திரு. கட்ட விட்டு நகர்ந்து போற மாதிரியே நகர்ந்து போறான் பாரு. இங்கதான் உட்கார்றா. இங்கே சேர் தான் இருக்கு, உட்கார். அப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். இனிமேலாவது திருந்துடா. ஏசியா உருவுற நீயே உன்னெல்லாம் அடக்க ஆள் இல்ல. ஏன் மூஞ்ச மறைக்கிற? மூஞ்சிடு. இங்க கொஞ்சம் ஊத்துக்கையா. ஏசையாவை ஏத்துக்கிட்டு அவரு வழியில நடறானா? இப்படி போறவன வரவெல்லாம் ஏமாத்தி மிரட்டி காசு வாங்கி குடிச்சிட்டு இப்படி சாப்பிட பண்ணு மாதிரி ஊத்துக்கையா. குடிச்சிட்டு குளு 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 என்கிட்ட காட்டுற நீ. ஐயா, நான் வீட்டுக்கு போனேன். வீட்ல அம்மா இல்ல. துணியை கொடுக்கணும். என்னையா செய்ய? வீட்டுல யாரும் இல்லையா? இல்லைங்க. அங்க வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். ஐயா, தம்பி விழாதப்பா, எழுந்திருப்பா. கர்த்தர் பெரியவருப்பா. கால்ல எல்லாம் விழாதப்பா, எழுந்திருப்பா. இல்லைங்கய்யா. ஐயா, அடிபட்டு கிடந்த எனக்கு மருந்துக்கு காசு கொடுத்தீங்க. இப்ப குடிச்சிட்டு சேத்துல பொறந்துகிட்டு இருந்த என்ன தூக்கி விட்டு குளிக்க வச்சு சட்டையும் போட்டு விட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேங்கய்யா? அழாதப்பா, அழாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உண்மையா மனம் திரும்பினியே அது இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறையா உங்களுக்கு செய்ய போறேன்? எனக்கு எந்த கைமாறும் நீ செய்ய வேண்டாம். நம்ம பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில மரித்தாரே இயேசு, அவருக்கும் ஆத்துமாவை கொடுத்து ரட்சிக்கப்பட்டால் போதும். அதனால்தான் இந்த அநீதியான பொருளால புதிய ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு சேர்க்க அலைந்து திரிகிறோம். நல்லது. இனிமேலாவது இந்த குடிப்பாவத்துக்கு போவாத. இல்லைங்க, குடிக்க மாட்டேங்க. சத்தியமா குடிக்கவே மாட்டேங்க. நீங்க அவரை தேற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்கய்யா. வாங்க தம்பி. தம்பி அழாதீங்க.
Thank you.